சர்ச்சில குத்து சண்டை போறதுக்காக உனக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. சர்ச்சில் போய் நல்லா குத்து சண்டை போடுறது, உருளுகிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப சபையில சாட்சியா இருக்கணும். நம்மள டெம்ப்ட் பண்ணுவான் சில ஆளு, பிசாசு பண்ற வேலை அதெல்லாம். ஆனா கூட ஸ்தோத்திரம் பண்ணி அமைதியா இருக்கணும். ஆண்டவர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமா, அடுத்தது வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. கர்த்தர் நம்ம கிருபைகளை தருவார். நம்ம வாஞ்சிட்டா போதுங்க. முதல்ல சத்தியத்தை நாம பேசணும். தைரியமா சத்தியத்தை. அடுத்து தான் நடக்கணும். முதல்ல பேசவே நமக்கு பயமா இருக்கு. சத்தியத்தை தைரியமா பேசு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சாட்சியா வாழ கிருபை தருவார், ஞானம் தருவார், பலன் தருவார். அதுக்குதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பின்பு அவர் அப்போஸ்தலர் 13:22 எல்லாம் எடுத்தீங்களா? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. தாவீதை எப்படி கண்டாரா? கவனிமா, கவனி, கவனி. உடம்பு சரியில்லை, அமைதியா வசனத்தை கவனி. வசனத்தை கேட்க விடாம தூங்க வைக்கிறோம் பிசாசு. கவனி, தாவீது யாரு? இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சவுல் ஆண்டவர் சித்தத்துக்கு மாறா நடந்துட்டான். சவுலை தள்ளிடுறாரு. ராஜா சனத்துல சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா யார இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டு எத்துமை வைக்கிறார்னா ஆண்டவர் தாவீதை கண்டார். ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? எல்லாம் கரங்களை தட்டி. தாவீது ஒரு தவறுல விழுந்தாரா இல்லையா? விழுந்தார். தீர்க்கதரிசி எச்சரிக்கும் போது அவர் என்ன ஆனாரு? நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்ல உணர்வடைந்தார், மன்னிப்பு கேட்டார். பத்சேபாள் விஷயத்துல அவர் விழுந்தார். தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த போது அவர் உணர்வடைந்து ஒப்புக்கொண்டு தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன் அப்படின்னு. தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே சாட்சி. அப்ப நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா? நாம வெறும் காட்சியா தான் நடமாடுறோமா, சாட்சியா நடமாடுறோமா? அப்ப தாவீது அவ்வளவு பெரிய பக்தன் விழுந்தாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கும் பல சோதனைகள் வரும் அந்த தேசத்துல, நம்ம வாழற இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவரையே நம்ம அண்டிக் கொள்கிற போது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார், சாட்சியாய் வைப்பார், உயர்த்தி வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? எல்லா கரங்களை தட்டி. நம்ம ஆண்டவரை அண்டிக் கொண்டா போதும், அவரை சார்ந்து கொண்டா போதும், கிருபையை தருவார், அள்ளி கொடுப்பார் கிருபையை. நான் இதை நிறைய உணர்ந்த ஆள், ஆண்டவருடைய கிருபையை நிறைய உணர்ந்த ஆள். அதனாலதான் தைரியமா பேசுறேன். அவ்வளவு கிருபை கொடுப்பார். நீங்க ஆண்டவரை அண்டி கொண்டா போதும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்குப்பா, கிருபை தாங்க அப்படின்னு கொடுப்பார். அடுத்தது நீங்க எடுத்து வாசிங்க. தாவீதை கர்த்தர் சாட்சியா வைத்தார். தாவீதும் ஒரு தவறுல விழுந்தான், ஆனாலும் கர்த்தர் தூக்கி எடுத்தார், மன்னித்தார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உயர்த்தினார். நம்மையும் உயர்த்த அவர் நல்லவர், வல்லவர். அடுத்தது வாசிக்கலாம். யோவான் 1:6 1 அதிகாரம் 6 அப்படியே வாசிக்கலாமா? யோவான் வாசிக்கலாமா? கவனி, வசனத்தை நல்ல கவனிமா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். யோவான் ஸ்நானகனை பத்தி இங்க வருது. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் ஒளி இல்ல. யோவான் ஸ்நானகன் யாரு சொல்லுங்க, இப்ப பேச மாட்டேன். யோவான் ஸ்நானகன் யாரு? ஒளி இல்ல. ஒளின்னா யாரு? ஏசப்பா தான் ஒளி. அவரே மெய்யான ஒளி. அந்த ஒளியை குறித்துனா ஏசப்பாவை குறித்து பேச பிரசங்கிக்க யோவான் ஸ்நானகன் வந்தார். அவரை குறித்து சாட்சி கொடுக்க யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவன் அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருந்தான். நல்லா வாசிக்கணும் பாருங்க. அப்ப நாம கூட ஆண்டவர் குறித்து சாட்சி கொடுக்கணும். இங்க கவனிமா, கவனி, முகம் கழிட்டு வந்து முடியல.
கவனி, வெயில் அதிகம் தான் வாங்க. நாம கூட என்ன கொடுக்கணும் அப்போ? வசனம். அதுதான் நம்ம வசனத்தை அறியணும். வசனத்தை அறியணும். சாட்சி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? நாம கூட சாட்சி கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை சோகம் கொடுக்கிறாரா? சாட்சி கொடுக்கும். ஆண்டவர் வீடு கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சாட்சியா ஒரு மீட்டிங்கை வைங்க, ஒரு குடும்ப ஜாபம் கூட செய்யுங்க, பரவாயில்ல, உங்களால முடிந்தது. அப்போ ஆண்டவரை கொடுத்து சாட்சி கொடுக்க இந்த